சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மர்மோல என் மவன் சொல்றதுதான் சரி. அந்த புண்ணிய எல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வர மாட்டா. நீ சொல்ற தீர்ப்புக்கு எல்லாரும் கட்டுப்படணும். பொன்னிக்கு விவாகரத்து கொடுக்கறேன்னு அந்த அம்மனை சாட்சியா வச்சு தீர்ப்பு சொல்லு. அப்பவாவது உன் அண்ணனுக்கு விமோச்சனம் கிடைக்கட்டும். அந்த சகதியிலிருந்து உன் அண்ணனை காப்பாத்தி கொண்டு வா. நான் கிளம்புறேன். அண்ணன் வந்து கோயில காத்துக்கிட்டு இருக்கோம். இங்க பாரு மர்மோல, நானும் என் மவன் சொன்னது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தீர்ப்பு சொல்லு. இனிமே உன் அண்ணனோட வாழ்க்கை அமோகமா இருக்கும். நான் வரேன். புள்ள, இங்க பாரு புள்ள, உன் புருஷனும் உன் மாமனாரும் சொல்றது மாதிரி உன் அண்ணனையும் பொண்ணையும் பிரிச்சு விடாத புள்ள. இதுகளுக்கு ஒரு மண்ணும் தெரியாது. உன் அண்ணன் கட்டின தாலி என்னைக்கு பொன்னி கழுத்துல பொண்டாட்டின்ற அந்தஸ்தோட இருக்கணும். 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்துருக்குறாங்க. அவங்கள பிரிச்ச பாவம் உனக்கு வேணாம் புள்ள. எப்படியாவது அவங்க 2 பேத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சு சந்தோஷமா வாழ வைப்புல. நான் எப்படி ஏத்த அவங்களை பிரிப்பேன்? யாரு என்ன சொன்னாலும் சரி, அவங்கள ஒண்ணு சேர்த்து வைப்பேனே தவிர நான் பிரிக்க மாட்டேன். சரி புள்ள, எல்லாரும் அங்க உனக்கு காத்துக்கிட்டு இருப்பாங்க. நீ சீக்கிரமா போ. சரி அத்த. ஏமா, நம்ம அவ்வளவு கூப்பிட்டோம், அப்பா வீட்லயே இருந்துட்டாரே. இங்க என்ன நடக்கும் ஏது நடக்கும்ங்கிற அக்கறை அவருக்கு கொஞ்சமாச்சும் இருக்கா? விடுடி, அவர் வரலன்னா என்ன பரவாயில்ல. வந்தாலும் நமக்கு என்ன பரிஞ்சா பேச போறாரு? மாப்பிள்ளன்னு அந்த சின்ராசுக்கு தான் வக்காலத்து வாங்கி பேசி நமக்கு எரிச்சல கலப்புவாரு. விடு. மணி அடிக்குது பாரு, நல்ல சகுனம். எல்லாம் நமக்கு சாதகமா தான் நடக்கும். நான் சொல்லி கொடுத்ததெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இருக்குமா. இன்னைக்கு நீ அடிச்சு நொறுக்கி அந்த சின்ராசையும் துளசியும் ஒண்ணு இல்லாம ஆக்கிரணும். நீ பாத்துக்கிட்டே இரு, நான் யாருன்னு அவங்க 2 பேருக்கும் காட்டுறேன். பொன்னி அங்க பாரு. வணக்கம். என்னங்க ஐயா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? சம்பந்தப்பட்ட சின்ராசியும் துளசியும் ஆளையே காணோம். அம்மா இப்ப வந்துருவாங்கம்மா, தகவல் சொல்லிருக்கு. புலி, பொண்ணையும் உள்ள வந்துட்டாங்களா பாரு. சரிப்பா. வந்துட்டாங்கப்பா. குட்டிமா வரட்டும். ஏப்பா, தங்கச்சி துளசி வருதப்பா. அண்ணே, உள்ள என்ன நடக்குது? போய்தான் பார்க்கணும். சரி வா, உள்ள போலாம். வா. வணக்கம்மா. வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். சின்ராஸ் தம்பி, வழக்கமான பஞ்சாயத்து மாதிரி இல்லாம நீங்க 2 குடும்பமும் பேசி தீர்த்துக்கலாம்னு சொன்னதுனால நாம எல்லாரும் இங்க கூடியிருக்கோம். என்ன, புருஷன் முண்டாட்டி நீங்க 2 பேரும் சேர்ந்து பேசி சமாதானமா போயிருக்கலாம். ஆனா நாம இப்ப இங்க கூடி பேசுற மாதிரி ஆயிப்போச்சு. ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்கிற நம்ம சின்ராசுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கிறத பார்த்தா மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கப்பா. ஐயா பெரியவரே, உங்க சின்ராசு தம்பியோட அருமை பெருமை எல்லாம் பேசி நீங்க சங்கடப்பட்டதெல்லாம் போதும். முதல்ல நேரா விஷயத்துக்கு வாங்க. சரிம்மா, உன் பக்கத்து நியாயம் என்னன்னு முதல்ல சொல்லுமா பொண்ணு. நான் புதுசா நியாயத்தை சொல்ல என்ன இருக்கு? நான் வாழ்ந்த கதை வாழாத கதை தான் இந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் தெரியுமே. கல்யாணம் சொர்க்கத்துல நிச்சயமாகணும் சொல்லுவாங்க. ஆனா ஏன் கல்யாணம் நரகத்துல நிச்சயமான ஒண்ணு. அதனால சின்ராஸ் என் கழுத்துல தாலி கட்டின நிமிஷத்துல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் கொதிக்கிற எண்ணெய் குப்பரையில இருந்து துடிக்கிற மாதிரி நான் துடியா துடிச்சிட்டு இருக்கேன். இதுக்கு மேல என்னால இந்த நரக வேதனையும் வலியும் அனுபவிக்க முடியாது.
எனக்கு சின்ராஸ் கூட வாழ இஷ்டம் இல்ல. இவர் கூட நான் ஒரு நாள் கூட சந்தோஷமா இருந்ததில்ல. இது நாள் வரைக்கும் இவர் என்ன பொண்டாட்டியா நடத்தினது கூட இல்ல. அதனால இவர்கிட்ட இருந்து என்ன பிரிச்சு விடுங்க. பொன்னி, ஆத்திரத்துல வார்த்தையை அள்ளி இறைக்காத. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அத பேசி சரி பண்ணிக்கலாம். பேசி சரி பண்ணிடலான்னு நீ சொல்றியா? இது ரொம்ப நல்லா இருக்கு. மா, நீ சும்மாரு. என்னைக்காச்சும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா பேசி சரி பண்ணிக்கலாம். பொழுது விடிஞ்சு பொழுது போனா பிரச்சனைனா அதை எப்படி சரி பண்ண முடியும்? பொண்டாட்டின்னு ஆசையா அன்பா 4 வார்த்தை பேசாத மனுஷங்கிட்ட வாழ்ந்து நான் என்னத்த வாரி கட்டிக்க போறேன்? நான் எவ்வளவோ பொறுமையா இருந்து பார்த்தேன். இவர் ஒத்து வர மாதிரியே தெரியல. அதனால இந்த ஆள் கூட எல்லாம் என்னால வாழ முடியாது. எங்களை பிரிச்சு விட்டுருங்க. ஏத்தா பொண்ணு, நானும் ஆரம்பத்துல வாங்குறேன். கட்டின புருஷன் கூட மரியாதை இல்லாம அந்த ஆளு அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவேன்? ஏத்தா கொஞ்சம் மரியாதை பேசுடா. மரியாதைலாம் கேட்டு வாங்கக்கூடாது. இப்போ பேரை சொல்லி கூப்பிட்றாலே அவன் சொல்கிறானே நான் குறைஞ்சிட போகிறேன்னா என் தலைவருக்கு கிரீட விழுந்துட போதா? விடு. இல்லையா? ஐயா, என்னை பற்றி உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச அளவு கூட தாலி கட்டின பொண்டாட்டி அவங்களுக்கு தெரியல. இத பாரு, ஏன் பொண்ணை குறை சொல்லாத. பொண்ணை பத்தி தெரிஞ்சுக்கிற மாதிரி நீ அவளுக்கு என்ன பண்ணிருக்க இது வரைக்கும்? அத்தை, குட்டிமா விடு குட்டிமா. இத பாருங்க அத்தை, ஒரு இங்க விஷயம். பாரு, நீ எதை சொல்றதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லாத, அவங்க கிட்ட சொல்லு. ஐயா, குடும்பம்னா அதில் சண்டை சச்சரவுலாம் வரதான் செய்யும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள கோவதாபங்கள் இருக்க தான் செய்யும். வெறுப்பு தான் இருக்கக்கூடாது. நான் பொண்ணியை வெறுக்கல, அதுதான் பொண்ணுக்கு புரிய மாட்டேங்குது. சேர்க்கறது ரொம்ப கஷ்டம், பிரிக்கிறது ரொம்ப சுலபம். கட்டுறது ரொம்ப கஷ்டம், இடிக்கிறது ரொம்ப சுலபம். உருவாக்குறது ரொம்ப கஷ்டம், அழிக்கிறது ரொம்ப சுலபம். அந்த மாதிரி தான் என் குடும்பமும். இந்த குடும்பம் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறேன். அதை உடைக்கிறதோ முறிக்கிறதோ அத்து விடக்கூடாதுன்றது தான் என்னோட ஆசை. இது எப்பவோ உடைஞ்சு போச்சு, என்னைக்கோ முடிஞ்சு போச்சு. இனிமே அதை எடுத்து ஒட்ட வைக்க பாக்காதீங்க. நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் விட்டு போனது விட்டு போனதுதான், வெட்டுப்பட்டது வெட்டுப்பட்டதுதான். பொன்னி, நான் சொல்றதை கேளு. நடந்தது நடந்து போச்சு. நானும் என் அண்ணனும் உன் மனசு நோகுற மாதிரி ஏதாவது நடந்துக்கிட்டா